போயிட்டு இருக்கோம். ஒரு வண்டி வீட்டில் கடை வச்சிருக்காங்க. அதனால மொத்தமாக தூக்கினாங்க. இது ஏறி வாங்கிட்டாங்க. ஆமாம். ஓகே, சிறப்பான கேக் கட்டிங் முடிந்தது. கைஸ், இப்போ ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, பவர் பேங்க்கும் இல்லை, ஹெட்செட்லேயும் கேமராலேயும் சார்ஜ் காலி ஆகிடுச்சு, ஃபோன்லேயும் சார்ஜ் காலி ஆகிடுச்சு. அப்புறம் வந்துட்டு வண்டியிலையுமே வந்துட்டு சார்ஜர் ஒர்க் ஆகலை. அதனால் கேமராவுக்கு ஏதோ பண்ணி இப்போ தான் சார்ஜ் போட்டு வந்தேன். காலைல பூரி கிழங்குலாம் வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ தான் வந்துட்டு ஒரு லொக்கேஷன் பார்த்திங்க வந்திருக்காங்க. பாருங்கள் லொக்கேஷன் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குது. ஆனால் எப்பவுமே வரத விட இந்த இடம் நல்லா சூப்பராக மரத்து நல்லா ஜம்முன்னு கிடச்சிச்சு. கேமராவில் தான் சார்ஜ் இல்லாமல் ஒரே திண்டாட்டமாக இருக்குது. கைஸ், இப்போ நாங்கள் வந்து சிக்கன் வாங்க வந்திருக்கோம். நானும் அப்பா சித்தப்பா 3 பேர் மட்டும் வாங்க வந்திருக்கோம் பிரியாணி செய்கிறதுக்கு சிக்கன். இதுதான் வந்து பெரியபாளையத்தோட கோயில்கிட்ட இருக்க கடைங்க, சிக்கன் ஷாப்ஸ், மீன் கடை எல்லாமே இதுதான். சரி, வெயிட் போடுங்க. எனக்கு தெரியாத மீன் உயிரோட மீன் சொல்லுமா. ரசப்பொடியா? சரி. மீன் பார்த்தா அது பரவாயில்ல. இதில் வந்து எங்கள் சொத்தை அதற்கு ஒரே திண்டாட்டம். ரெண்டுமே கறி தான். ஒரு வழியாக நாங்கள் வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். இது பாறை மீன், இது சங்கரா மீன், இது ரெண்டும் சிக்கன் பிரியாணிக்கு. ஒன்று பிரியாணிக்கு, ஒன்று சிக்கன் 65க்கு, இது ஃபிஷ் குழம்புக்கு, இது மீன் வறுவலுக்கு, அப்புறம் இது முட்டை வந்து பிரியாணிக்கு. இதெல்லாம் வாங்கிட்டு வரதுக்குள்ள வெயில நாக்கு வறண்டு போய் நாங்கள் சாதம் வச்சுட்டோம், ரசம் வச்சுட்டோம், மீன் குழம்பு வச்சுட்டு மீனை கழுவி குழம்புல போட வேண்டியதான். அடுத்து பிரியாணி செய்ய வேண்டியதான். அப்புறம் மினிமம் சார்ஜ் மொத்தமே 10% தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இதில் காட்டுறதுல ஃபோனில் காமிக்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான். சார்ஜர் போடுறதுக்கு நம்மகிட்ட இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம். வண்டியில் சார்ஜர் இல்லை, அதனால வேறு எதாவது வண்டியில் கேட்டு பார்க்கலாம். கரெக்டாக போகிற ஃபோனில் காமிக்கிற பேலன்ஸ்லாம் கைஸ். எல்லாரும் பாருங்க எப்படி படுத்துட்டு இருக்காங்க. ஜாலியாக இருக்குது. இந்த இடமே சூப்பராக இருக்குது. நல்லா காத்தோட்டமாக செம்மையாக. நாங்கள் வந்த உடனே எல்லாருமே எங்ககிட்ட தொடப்ப வாங்கி பெருக்கி பெருக்கி உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. பிளேஸ் அந்த மாதிரி. ஆமாம். இப்போ வந்து மீன் வறுத்த மீனாமா? வறுத்த மீன்ல வறுக்கிற மீன். அதான் வறுக்கிற மீனுக்கு மசாலா போட்டுட்டு இருக்காங்க. சித்தி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மசாலா போட்டுட்டு இருக்கா சித்தி தான். சித்தி லெமன், சித்தி ட்ரெஸ்ஸும் லெமனும் ஒரே கலர்ல இருக்கு. அப்புறம் கேமரா வந்து சார்ஜர் போட்டிருக்கோம், அதனால ஃபோன் கேமரால தான் எடுக்கிறோம். இல்ல தட்டி கொடுத்துருவா. இது தட்டி தருவா. பட்டி மண்ணா தின்னா ஏமா அவருக்கு அந்த மீனுக்கு மசாலாலாம் போட்டு இந்த மாவுலாம் போட்டு வறுத்தா பிடிக்க வச்சுட்டு பாருங்க. அவர் வந்து அப்படியே வெறும் மிளகாத்தூள் போட்டு வறுத்தா தான் பிடிக்கும். இங்கே போட்டு வச்சா மசாலா ஒட்டாமல் வரும், நல்லா அழகாக இருக்கிற எப்படி வந்து தவாலை வச்சு அரைச்சிட்டு வருது.
அது இன்னும் ஃபுல்லாக வெந்த மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு செஞ்சால். எனக்கு இப்படி சாப்பிட்டா தான் பிடிக்கும் மீன். நல்லா ஃப்ரை ஆகி சூப்பராக இருக்கும். உனக்கு ஒரு மீன் தரண்டி எடுத்துக்கோ. இது வரேன். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் ஜாலியாக இருக்கும் இந்த மாதிரி கும்பலாக போயிட்டு வந்தோம்னா. இந்த மாதிரிலாம் போகிறது யார் யாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை சொல்லுங்கள். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ஒரு 5 வருஷமாக மிஸ் பண்ணிட்டோம். இந்த வருஷம் தான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இனிமேல் கண்டினியூ பண்ணலாம். கொஞ்சம் சவுண்டாக பேசியிருக்கலாமா? இந்த ஸ்டவ்வில் இதுக்கு மேலே சவுண்டாக பேசினாலும் கேட்கல. பெரிய ஸ்டவ் சத்தமாக கேட்குது. ஸ்டவ் என்னை விட பெருசாக பேசுது. நான் என்ன பண்ணுறது? இந்த இடத்த கொஞ்சம் பாருங்களேன், ஒரு மாதிரி வெறித்தனமாக இருக்குது. சுற்றி சூப்பராக நேச்சுரலாக. ஆனால் ஃபஸ்ட் இங்கே வரும்போது பெருசாக நல்லா இல்லை. ஒரு மாதிரி க்ளீன் பண்ணி நாங்கள் பெருக்கணும். அதுக்கப்புறம் எல்லாரும் இப்போ எங்கள் தொலை எடுத்து பெருக்கி எல்லாரும் பிளேஸ் கொடுத்துட்டாங்க. சூப்பராக எங்களை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரு ஜாலி ஆயிடுச்சு. பிரியாணி செய்ய ஆரம்பிச்சாச்சு. கொதிக்குது. ஊற்றுங்க ஊற்றுங்க, சீக்கிரம் ஊற்றுங்க. ஒரு பாக்கெட் கொஞ்சம் கம்மி பண்ணுமா? அதெல்லாம் இருக்கணும். நிறுத்திருப்பேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் எவ்வளோ? ஒரு பேக்கெட் ஃபுல்லாக. ஏன்னா வந்து 6 kg. வட்டி பாவ தூங்கிட்டு பாதி ஏதோ போட்டு கலரி ஏதோ எல்லாத்தையும் போட்டாங்க. செஃப் வந்து சோமி அக்காவும் அம்மா இல்லை அக்கா மட்டும்தான். சோமி அக்கா ஒரு வந்தனம் சஞ்சனம். இந்த ஈரல் இன்னும் கொஞ்சம் இருக்கே. மசாலா வேறு போட்டு பிரியாணி எல்லாரும் கேமரா அவ்வளோதான். ரைஸ் வந்து ஊற வச்சு ஊற்றுறாங்க, போடுறாங்க. அதுதான் தண்ணி ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண தெரியுமா? அவ்வளோ தம் போடணும். தம் போடணும். பிரியாணி எசன்ஸ் ஆட் பண்ணி எல்லாரும் ரோட்டில் நாங்கள் டபரா வச்சோம்னா எங்களை காமிங்க. டபராவை வச்சோம்னா எங்களே வெளியே வந்துக்கிறது மொத்தம் ஒரு 20 பேர் இவ்வளோ பெரிய டபரா வச்சுருக்காங்க. எங்ககிட்ட டபரா இல்லை. அதனால பெரிய டபரா தூண்டு ஆடுதா தெரிச்சு அதில் அரிசி போட்டு கிளறிக்கா. கொஞ்ச நேரம் வெயிட் அதை அரிசி போட்டு கிளறிட்டு அதுக்கப்புறம் தண்ணி. இப்போ நெய் ஊற்ற போகிறாங்களா, அதனால் டம்மை எரிக்கிட்டாங்க. இப்போ நம்ம இதெல்லாம் எடுக்கணும். இப்போ இங்கே இருக்கிற அப்புறம் குறிக்காரி என்ன காரியா ஒழுங்கா வெய் வந்தனா. இந்த அருவி கட்டத்தனை தண்ணியா இருக்குமா? தண்ணி இருக்குமா? எவ்வளோ தண்ணி இருக்குங்க? இங்கே வந்து பண்ணிவா சாப்பாடு ரெடி. பசங்க சாப்பிட்டோம். அவங்ககிட்ட வச்சு அவங்க தேவையான போட்டுப்பாங்க. ஏய் பிரதோஷ், ஒரு இடத்துல வீடா? ஏன்னா தூக்கிட்டு அங்கே போகிறா விவாதமாக இலையிலே வீடா? பிரியாணி நல்லா இருக்கா? டேஸ்ட் எப்படி இருக்கு? ஏதாவது சொல்லுங்கய்யா. டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு. அது கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு. அந்த மாதிரி பாத்திரம் தொலைக்கிறாரு உங்க வீட்டுல. உங்க ஹஸ்பண்ட் தொலைக்கிறாங்களா? கமெண்ட் பண்ணுங்க. எங்க ஹஸ்பண்ட் வந்து நல்லவரு வல்லவரு. நாங்க இங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எல்லாத்தையும் இன்னைக்கு எங்க வீட்டுக்கார் வாழ்க்கையில முறையா வெளியே வந்து சாமான் தேய்க்கிறாரு. அங்க பாருங்க வச்சிருக்கோம் சாமான் தேய்க்க சொல்லி. தேய்க்கிட்டு நாங்க பாருங்க அன்னைக்கு வீடியோல காமிச்சிட்டோமா. ஒரு வழியா எல்லாரும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். செம்ம டயர்டா இருக்கும் எல்லாரும். ஆனா சாப்பிட்டு தண்ணி தாக்க வேற. எல்லாரும் போய் ஜூஸ் கடையில போய் ஒரு சாப்பிட்டு கிளம்பி வீட்டுக்கிட்டே வந்துட்டோம். ஆமாம், கிட்டே வந்துட்டோம். ஆனால் எப்பவுமே நாங்கள் தான் லாஸ்ட்டாக வந்து இறங்குவோம். இந்த வாட்டி வந்து நம்ம தான் வந்து இல்லை இன்னும் நிறைய பேர் இறங்கிட்டு நம்ம இறங்கிட்டு லாஸ்ட்டாக தான் வந்தனா வீடு இறங்க போகிறாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு இறங்குவாங்க. வந்தனா வீடு தான். இப்போ வந்தனா வீடு தான் லாஸ்ட்டாக இறங்க போகிறாங்க. ஒருத்தர் இறங்க போய் பார்த்துக்கலாம். ஒய் மேன் சும்மா ஏரியாக்குள்ளே வந்தோம்ல காப்பி. எங்கள் ஏரியா உள்ளே வராது. உள்ளே வந்து வராத
கைஸ் ஃபர்ஸ்ட் இவங்க சித்தப்பா வீட்டில் இறங்க போகிறாங்க. இறங்கிறதுக்கு வீடு வந்துருச்சு. பை பை. ஏய் பாய் சொல்கிறா. பாய் பாய் பாய். சித்தி பாய் சொல்லிட்டு போங்க. பாய் எல்லாருக்கும் போயிட்டு வரேன். இந்தாங்க பக்கெட்டில் எடுத்துட்டு போங்க. இந்தா கமல்து ஊருக்கு போகிறேன் ஜெயிலுக்கு போகிறேன் மாதிரி சொல்கிறேன். பாய் பாய் பாய். பாய் பாய். கைஸ் அடுத்தது இந்த சித்தப்பா வீட்டில் இறங்க போகிறாங்க. பாய் சொல்கிறா. ஒரு திங்ஸ்லாம் எடுத்துட்டீங்களா? எடுத்துக்கோ திங்ஸ் எடுத்துக்கோ. சித்தப்பா பாய் சொல்லிட்டு போங்க. வீடியோக்கு பாய் சொல்லிட்டு போங்க. பாய் பாய். அடுத்தது ஆயா இறங்க போகிறாங்க. சித்தப்பா வீட்டுக்கு அடுத்தது ஆயா வீட்டு. பாய் போங்க. ஒரு ஒன்று பார்த்தாச்சா? சரி பாய் பாய் பாய். அண்ணா பாய்ண்ணா. பாய் 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 பாய். சித்தப்பா பாய். பாய் பாய் பாய். பார்த்து போங்க. கைஸ் அவ்வளோதான், வீட்டுக்கு வந்துட்டோம் மொத்தமாக எல்லாரும் எல்லா இடத்துலையும் இறங்கிட்டாங்க. சித்தப்பா மட்டும் லாஸ்ட்டாக இறங்கிப்பாங்க சித்தப்பா வீட்டில். அவ்வளோதான், அம்மா அது இருக்காங்க பாருங்க. என்னைக்கு பேசிட்டு இருக்கும். நல்லபடியாக பெரிய பழத்தை பாருங்க காலியாக இருந்தாங்க, பார்த்துட்டோம். ரொம்ப வருஷம் கழிச்சு போய் அங்கே நைட் தங்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபேமிலியோடு நல்லா சமைச்சு ஜாலியாக சாப்பிட்டுட்டு அவ்வளோதான். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போல் யாரெல்லாம் போய் நைட் தங்கிட்டு வரதுல எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் போயிருக்கிறதுல எதில் நல்லா இருந்ததுன்றதும் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். பெல் பட்டனுக்கு பாய். கம் ஹியர் பாய். எல்லாரும் எப்படி இருக்கும் பாருங்க, பேய் ஏறுற மாதிரி இருக்கும். சமயா பாய் சொல்லு. பாய். ஓகே திங்ஸ்லாம் அது பாருங்க அப்படியே கிடக்குது. இனிமேல் எல்லாம் எடுத்து வைக்கிறது தான் பெரும் வேலை.